ஸோ இதனால தான் வந்து அக்குபஞ்சரில் இதுக்கான சிகிச்சை முறை வந்து அலோபதியோட ரிப்போர்ட்டையோ அலோபதியோட ஸ்கேன் வச்சு இதில் வந்து சிகிச்சை பார்க்க முடியாது. இன்னொரு விஷயத்தில் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நோய் உருவாகுது அப்படின்னா, ஒரு நோய் வந்து உடலுக்குள்ள உருவாயிடுச்சு அப்படின்னா அது பல வருடங்கள் முன்னாடியே அந்த நோய்க்குரிய அத்தனை அறிகுறிகளும் அந்த செல்ஸ் வந்து உருவாகிடும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 20 வருஷமாவது குறைஞ்சபட்சம் நோயாக தொந்தரவுகளாக இருக்கிறது நோயாக மாறுறதுக்கு ஒரு 20 வருடங்கள் ஆகுது. அந்த செல்ஸ் உருவாகி அந்த செல்ஸை வந்து அழிக்கிறதுக்கான உடலுடைய எதிர்ப்பு சக்தியும் பராமரிப்பு பணியும் மிக தீவிரமாக வேலை செய்கிறதும் அதை வெளியேற்றுறதுக்கான சில ப்ராசஸ் வந்து உடலில் நடந்துட்டுருக்கிறதும் அதையும் நம்ம சப்ரஸ் பண்ணி அதை வந்து பாதர் பண்ணாமல் அதுக்கு அந்த வெளியேற்றத்துக்கு வந்து தடை பண்ணுறதோ இல்லை கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுமான தவறான லைஃப் ஸ்டைல்னால அந்த கழிவுகள் வந்து தொடர்ந்து தேங்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா நோய் கூறுகளாக மாறி வெளிப்படுற விஷயமா மாறுது. இப்போ வெளிப்படுற அந்த விஷயம்தான் அலோபதி பார்த்துட்டு அந்த வெளிப்படுற விஷயத்தை பேஸ் பண்ணி அவங்க சிகிச்சை பார்க்குறாங்க. புரியுதா? இப்போ உதாரணமாக இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ கண்ணில் வந்து ஒரு குறை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்ணுடைய அந்த ரெட்டினா இருக்கு இல்லையா, அங்கே வந்து வெள்ளை கலரில் ஒரு படிமம் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அலோபதியில் வந்து அந்த குறையை வந்து உரிக்கிறதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா. அந்த குறையை உரிச்சிட்டு அங்கே லென்ஸை தைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண் வந்து பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்ணில் குறை வந்திருக்கு அப்படின்னா அது என்ன ஒரு 2 மாதத்தில் வந்து தானாக அந்த குறை வந்துடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது என்ன ஒரு அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு குப்பை தூக்கி போடுற ஒரு விஷயமா கிடையாது. இந்த குறை அப்படிங்கிற மிக தீவிரமான கழிவு உருவாகிறதுக்கு குறைஞ்சது 20-30 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த குறை உருவாக போகுது அப்படிங்கிற இண்டிகேஷனை உடலுக்கு வந்து எப்படியோ அறிவிக்கப்பட்டது. அதற்கான அத்தனை விதமான இண்டிகேஷன்ஸ் அறிகுறிகள் எல்லாமே வந்து உடலில் தெரிஞ்சிருக்கும். கண்ணில் நீர் வடிச்சிருக்கலாம், தலைவலி வந்திருக்கலாம், கண்ணில் வந்து இந்த பார்வை சரியாக வந்து சின்ன எழுத்தோ பெரிய எழுத்தோ பார்க்கறதுல கோளாறு இருந்திருக்கலாம், தூர பார்வை கிட்ட பார்வையில் தொந்தரவு இருந்திருக்கலாம். அது இல்லாமல் வேறு விதமான இதுதான் வரும் அப்படின்றது தான் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அனுபவத்தின் வழியாக நாங்கள் சொல்கிற ஒரு சில சிம்டம்ஸ். இது இல்லாத வேறு மாதிரியான ஒரு சில தொந்தரவுகள் கூட வந்திருக்கலாம். இது வேறு மாதிரியான தொந்தரவுகள் எப்படி மேடம் இருந்திருக்கு அப்படின்னா, எங்களுடைய மாஸ்டருடைய ஒரு அனுபவத்தை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். எங்கள் மாஸ்டர் எங்கள் ஆசான் அவருடைய பாப்பா வந்து என்னென்னா பிறக்கும் பொழுது அவங்களுடைய கால் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ் மாதிரியான ஷேப்பில் இருந்தது. நடக்கும்போது ரொம்ப சாஞ்சி நடப்பாங்க அந்த பாப்பா. அது அவங்களுடைய பர்த் இருந்த ப்ராப்ளம். ஆனால் அவங்க வந்து மருந்து மாத்திரை எதுவுமே அவங்க சாப்பிடல. குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுது சாப்பிடல, வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிடல. முழுக்க அவங்க எல்லாருமே வந்து அக்குபஞ்சரை ஃபாலோ பண்ணுற ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன உடம்புல ஏற்பட்டுக்க பழைய டிஸ்டர்பன்ஸாக கூட இருந்திருக்கலாம். அதனால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. அப்போது இந்த இடத்துல இந்த குழந்தையோட உடல் இந்த மாதிரி கால் இருக்கிறத உடல் எப்படி சரி பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, அந்த குழந்தைக்கு தொடர்ந்து மூச்சு திணறல் இருக்குது. அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் அடிக்கடி ஏற்படும். வீசிங் மாதிரி தள்ளி எதுவும் இருக்காது. ஆனால் மூச்சு திணறல் அடிக்கடி ரொம்ப மேலே நெஞ்சு பகுதி வந்து நெஞ்சு கூடு மேலே தூக்கி கீழே போடுற அளவுக்கான ஒரு மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ இது அடிக்கடி அந்த குழந்தைக்கு வந்து வரும். அப்புறம் அதே சரியாகும். அவங்க யாருமே எந்த விதமான சிகிச்சையோ எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டோ அவங்க தரவே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து தொடர்ந்து அதாவது மூச்சு திணறலுடைய எக்ஸ்டென்ட் லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது ரொம்ப அதிகமாக அப்படியே பெட்லேருந்து மேலே தூக்கி போட்டு கீழே விழுற அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு மூச்சு திணறல் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்படும். ஸோ அந்த ஒரு 3 நாள் தொடர்ந்து அந்த குழந்தை வந்து அந்த மூச்சு திணறலில் கஷ்டப்பட்டிருக்கா. பேரண்ட்ஸும் சரி யாருமே அவங்க வந்து அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதை வேடிக்கை பார்த்தாங்க. இதுவே நம்ம மற்ற பேரண்ட்ஸாக அதை உடனே ஹாஸ்பிட்டல் போய் அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அவங்க உடல் பற்றின முழு புரிதல் இருந்த ஒரு அக்குஹீலர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே உடல் ஏதோ சரிப்படுத்திக்கிட்டு அந்த குழந்தை சரியாகிறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற புரிதலோடு காத்துட்டு இருந்தாங்க. 3 நாள் அந்த குழந்தை பயங்கரமான அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு நிலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயோ இப்படியான நிலை, ஜுரம் வந்து தலை கெட்டி போயிடும், அதிகமாக ஜுரம் வந்தால் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தலையில் எட்டி போயிடும், ஃபிக்ஸ் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், இப்படிலாம் பயம் வந்துடுறாங்க இல்லையா. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஸோ இந்த மென்டாலிட்டிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த
இந்த ஒரு அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை 3 நாள் அந்த மூச்சு திணறல் மேலே தூக்கி போட்டு கீழே விழுந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிப்படியாக அந்த மூச்சு திணறல் குணமாகி அவள் நார்மலாக எதிர்த்து வர ஆரம்பிச்சிட்டான். வந்து அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளுடைய கால்கள் வந்து இந்த மூச்சு திணறலுக்கு அப்புறம் அவளுடைய கால் வந்து எக்ஸ் ஷேப்பில் இருக்கிறது நேருக்கு வந்துச்சு. இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்க அந்த காலு கூட ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க ஆங்கில மருத்துவத்தில், அது ஏதோ நோயோட பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அந்த அந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு முதிரை குத்தி அதுக்கான டேப்லெட்ஸ் மெடிசின் சொல்லி வாழ்நாள் முழுக்கவுமே நொண்டியாக மாற்றிடுவாங்க, முடவனாக மாற்றிடுவாங்க ஆங்கில மருத்துவம். ஆனால் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, இயற்கை வாழ்வியல் உடல் அப்படிங்கிற இந்த அற்புதம் என்ன செஞ்சிருக்குன்னா, இந்த பக்கம் மூச்சு திணறலுக்கும் காலுடைய வளைஞ்சிருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த காலில் இருக்கிற எலும்பை சரிப்படுத்துறதுக்காக நேர்படுத்துறதுக்காக உடல் எப்படியான கழிவு நீக்கத்தையும் எப்படியான ஒரு ப்ராசஸையும் கொண்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது நெஞ்சு கூட்டு பகுதியில் இருக்கிற மூச்சு திணறலை அது கொடுத்து அதன் வழியாக வந்து அந்த காலை நேர்படுத்தும். இன்றைக்கி அந்த குழந்தை வந்து கராட்டேயில் நல்ல ஒரு திறமையான ஒரு கலைஞர். இந்த கராட்டேயில் பயங்கரமாக கராட்டே பண்ணுவாள். எப்படிப்பட்ட பசங்களாக இருந்தாலும் தூக்கி போட்டு பட்டு வச்சுருவான். அந்த அளவுக்கு இந்த குழந்தையா அன்றைக்கி அந்த மாதிரி நடந்தா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதனால் உண்மையிலேயே ஒரு அந்த அக்குபஞ்சருடைய சயின்ஸ் பிரகாரம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எலும்பு பகுதி வளைஞ்சிருக்கு. ஸோ எலும்பு பகுதிகள் அப்படின்றது எலும்பு பகுதி அப்படின்னாலே எலும்புகள் அப்படின்னாலே எலும்புகள் எலும்பு மஞ்சள் இது எல்லாமே வந்து நிலமூலகத்தை சார்ந்த நிலமூலகம் பராமரிக்கிற ஒரு பகுதிகள் இல்லையா. ஸோ நிலமூலகத்துடைய தொந்தரவு வெப்பத்தை, அதாவது நெருப்பு மூலகத்தை டிஸ்டர்ப் பண்ணும். நெருப்பு மூலகத்துடைய தொந்தரவு நிலமில நீர் மூலகத்துடைய தொந்தரவு நெருப்பு மூலகத்தை டிஸ்டர்ப் பண்ணும். நெருப்பு மூலகத்தோட தொந்தரவு நீர் மூலகத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது எலும்பு மஞ்சளும் எலும்புகளும் நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள். ஸோ அதில் ஏற்பட்ட தொந்தரவு எங்கே போய் சரிப்படுத்திருக்கு, நிலமூலகத்தை கொண்டு வந்து அங்கே சரிப்படுத்த அந்த நிலமூலகத்தை சமநிலை கொண்டு வரும்போது நெருப்பு மூலகத்தை சமநிலை கொண்டு வரும்பொழுது இங்கே நீர் மூலகம் சரியாக இருக்குது. இதுதான் சித்த மருத்துவத்தில் வந்து குளிர்ச்சி வெப்பங்களுடைய சமநிலையை பார்த்து தான் வந்து ட்ரீட்மெண்ட்டை சொல்லுவாங்க. உடம்புடைய வெப்பத்தன்மையும் குளிர்ச்சித்தன்மையும் சமநிலையோடு இருக்கணும். இப்போ எப்படி வந்து பஞ்சபூதங்களில் வந்து சமநிலையாக இருக்கணும், அதுதான் நோயுடைய தொந்தரவுகள்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா. அதே அடிப்படையில் தான் சித்த மருத்துவத்தில் வந்து ரொம்ப மிக அடிப்படையான ஒரு விஷயமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம் குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு சமநிலையை தான் வந்து அவங்க மெயினாக கன்சிடர் பண்ணுவாங்க.